புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் ஆண்டவருடைய கூடாரத்தை நாம் அணுகி வந்திருக்கிறோம். அவருடைய திருத்தலத்தை நாம் கூடி வந்திருக்கிறோம். இதோ உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் 84 இறை வார்த்தை 10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிறு காவலனாய் இருப்பதே இனிமையானது என்று அங்கு சங்கீதக்காரன் ரொம்ப அழகான மக்கள் எடுத்துரைக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் முருகனும் அப்படியே உற்று நோக்குவோம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இதோ இந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகிறவர், நம்முடைய வாழ்வின் நமக்கு தேவையான வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இதோ நற்கருணை ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்கிற இந்த பாடலை அப்படியே கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமது உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. படைகளின் ஆண்டவர் இதோ அவருடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் 84 நாம் வாசிக்கிறோம். இதோ நம்முடைய ஆன்மா அவருக்காக அவருடைய பிரசன்னத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் நமக்கு எடுத்துரைக்கிறான். ஆகவே படைகளின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வளமான வாழ்வை தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு படைகளின் ஆண்டவரே ஆராதனை. அடைக்கலம் தருபவரே ஆராதனை. படைகளின் ஆண்டவரே ஆராதனை. அடைக்கலம் தருபவரே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. வீடு
விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, ஆராதனை கரங்களை சேர்த்து. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் கரங்களை தட்டி அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆம் ஆண்டவரே, இதோடு எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற மகனாக மகளாக உயர்த்துகிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் நடந்து செல்கையில் நாங்கள் வலிமை பெறுகிற மக்களாக வாழ்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராக, ஆண்டவர் நமக்கு வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் வெறுமையாய் போக போவதில்லை. ஆண்டவர் தன்னுடைய வல்லன்மையினால் உங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வல்லன்மையினால் எங்களுக்கு நிறைவை கொடுப்பவரே, ஆறுதலை தருபவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, ஆராதனை கரங்களை சேர்த்து. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை கரங்களை சேர்த்து. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துவோமா? அல்லேலூயா. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படி ஆண்டவரை அப்படி ஆராதிப்போமா? எல்லாரும் அப்படி கரங்களை மேலே துதிங்க மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே.
நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இரண்டு கரங்களை மேல் உயர்த்துங்க மக்களே. அடியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. என்னை படைத்தவரே நன்றி, என்னை உருவாக்கினவரே நன்றி, தாயின் கருவில் உருவாக முன்பே என்னை தெரிந்தெடுத்தவரே நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பவரே நன்றி, எங்களை ஆளுகை செய்பவரே நன்றி, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே நன்றி, உடல் நோயிலிருந்து சுகம் கொடுப்பவரே நன்றி, எங்களுக்கு விடுதலை தருபவரே நன்றி, எங்களுக்கு ஆறுதலை தருபவரே நன்றி, எங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருப்பவரே நன்றி. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் கரங்கள் மேலே நன்றி செலுத்துங்க மக்களே. வாய்களை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. உங்களுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக, உங்களுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். கூப்பிடுங்க மக்களே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க மக்களே. இது ஆண்டவர் நமக்கு அடைக்கல பாறையாக இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில அடைக்கல பாறையாக இருந்து கொண்டிருக்கிறார் மக்களே. இது நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற உன்னதரான கடவுளாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அப்படியே கூப்பிடுங்க மக்களே. வேடிக்கைகள் இடம் கொடுக்க வேண்டாம், பராக்குகளிடம் கொடுக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இதோ இந்த வேளையில இயேசு என்கிற நாமத்தினால் அப்படி துதிப்போம் மக்களே. இங்கே என் பெயரால் இரண்டு பேர், எங்கே என் பெயரால் இரண்டு மூன்று பேர் உன் பெயர் ஒன்று கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இதோ இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிற மக்களே. அப்படி எல்லாரும் வெட்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து கூப்பிடுங்க மக்களே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. குரல் எழுப்பி கூப்பிடுங்க மக்களே, குரல் எழுப்பி கூப்பிடுங்க மக்களே. எல்லாரும் அப்படி கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. அப்படி இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காமல் ஆண்டவர் அப்படியே முழுமையாக ஒப்புக் கொடுங்க. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கூடாரத்தில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு வெறுமையாய் போகப் போவதில்லை. இது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளாக, ஆண்டவர் நமக்கு தன்னுடைய அருளை கொடுக்கக்கூடிய கடவுளாக, தன்னுடைய வல்லன்மையினால் நம்மை நிரப்பக்கூடிய கடவுளாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 24 இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆகவே இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுங்க மக்களே. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவருடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுப்போம். இது ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி நமக்கு உடல் சுகம் கொடுக்கக்கூடிய கடவுளாக, எப்படி எசேக்கியா மன்னனுடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்டாரோ, கண்டாரோ, இந்த விண்ணப்பத்தை எப்படி ஆண்டவர் கேட்டாரோ, நான் என்ன செய்தேன்? இஸ்ரேல் மக்களுக்கு நல்லதை தானே செய்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை சரிவர நான் செய்தேனே, ஏன் என்னை ஆண்டவர் இப்படி தண்டிக்கிறார் என்று சொல்லி சுவர் பக்கமாக திரும்பி தன்னுடைய 2 கரங்களையும் அப்படியே தன்னுடைய கண்களில் முகத்தில் பொதித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி விம்மி விம்மி அழக்கூடிய அந்த சூழலை நாம் எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர், இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுள் நாளை 15 ஆண்டுகள் நீடிக்க செய்கிறேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா வழியாக மன்னன் எசேக்கியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது. இதோ இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். நமக்கு உடல் சுகம் கொடுப்பதற்காக, பொருளாதார தடைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை கொடுப்பதற்காக,
இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? 2 கரங்களை அப்படியே மார்பில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி, ஆண்டவரே அருள்தாரும் இயேசுவே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை பொங்கியலும் ஊற்றாக என் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே இந்த பாடல் வழியாக அருள்தாரும் இயேசுவே என் மீது கடந்து வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஆம் ஆண்டவரே, மெசியாவாக இதோ எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற கடவுளாக, எல்லா விதமான நோயிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற கடவுளாக, அருள் பொழிவு பெற்றவராக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருப்பதற்காக, ஆண்டவரே அப்பத்தின் வடிவில் நீர் எழுந்து வந்த மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து, இதோ அருள் பொழிவு பெற்றவர் மெசியா, வாழ்வு தருகிறவர், எல்லா விதமான உடல் நோயிலிருந்தும் எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறான். இந்த ஆண்டவர்கிட்ட நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லா விதமான பாரங்கள், உடல் நோய்கள், மன கவலைகள், சொல்லன்னா துயரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணாலேமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. எல்லாரும் அப்படி 2 கரங்கள் மேலே உயர்த்துவோமா? ஆராதனை எல்லாரும் 2 கரங்கள் ஆராதனை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 செய்கிறோம். தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே, சேர்ந்து பாடுவோம் மக்களே. தயை கூர்ந்து இறங்குமையா.
தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. கடைக்கன் பார்வை என் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. கடைக்கண்ணால் எமை பாருமே, சேர்ந்து பாடுவோம் மக்களே. கடல் இயேசுவே, கடைக்கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேல் வைத்து இப்படியே கூப்பிடுவோமா? ஆராதனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை 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 செய்கிறோம். Praise the Lord. Praise the Lord. கரங்களை மேலே உயர்த்தி Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இப்போ இந்த அழகான ஒரு வார்த்தை, தாவீதின் திருமகனே கடைக்கண்ணால் என்னை பாருமே. பார்வையற்ற பார்த்துமேயோ, மக்கள் கூட்டம் நெருங்கி அப்படியே நிறைய இருக்கிறாங்க. இயேசு அந்த பகுதியை கடந்து போறார். அந்த பார்வையற்ற பார்த்துமேயோ யாருன்னு கேள்விப்படுறான், கேட்குறான், இயேசுன்னு சொல்றாங்க. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அவர் இப்போ இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி மன்றாடுகிறார். இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க, யாரும் உட்கார வேண்டாம், எழுந்து நில்லுங்க. இப்போது இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், ஆனால் நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்கணும். எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே, கண்களை மூடுங்க. எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி அப்படியே ஆண்டவர்கிட்ட எப்படி இந்த பார்வையற்ற பார்த்திமேயு அப்படியே கூப்பிட்டாரோ, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் உங்கள் அருகில் வருகிறார். நீங்கள் கூப்பிட்றப்ப ஆண்டவர் வருவார். அப்படி ஆண்டவர் வருகின்ற பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வையற்ற பார்த்திமேயிட்டு ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை பெற வேண்டும், நான் விரும்புகிறேன் நீ நலமாக என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், உடல் நோயிலிருந்து நீங்கள் சுகம் பெற வேண்டும், பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், தலைமுறை சாபங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டும், பொருளாதார தடைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், உங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லா விதமான சூழ்ச்சிகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். இதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு கூப்பிடுகின்ற பொழுது, இயேசுவே என்று கூப்பிடுகின்ற பொழுது, தாவீதின் மைந்தரே என்று கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் மத்தியில் கடந்து வருவார், உங்களை கண்ணோக்குவார், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு வந்து பதில் கொடுப்பார். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, குரல் எழுப்பி கூப்பிடுங்க மக்களே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, வல்லமை வல்லமை நம்பிக்கையோடு கூப்பிடுங்க மக்களே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, சத்தம் எழுப்பி கூப்பிடுங்க மக்கள், வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களுடைய தேவையை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கூப்பிடுங்க மக்களே, இயேசு என்கிற நாமத்திற்கு விடுதலை உண்டு, இயேசு என்கிற நாமத்திற்கு அற்புதம் உண்டு. என் நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரும் தப்பி பிழைப்பர் என்று திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 21 வாசிக்கிறோம். கூப்பிடுங்க மக்களே, இயேசு என்று சொல்லி கூப்பிடுங்க. வல்லமை 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 அக்கனே அப்படியே கூப்பிடுங்க மக்களே. இது உங்களுக்கு எல்லா விதமான குடும்ப பொருளாதார தேவையை ஒப்பு கொடுத்து கூப்பிடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. இதோ உம்முடைய பிரசன்னத்தின் ஆடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் போக கூடாது மக்களே. ஆண்டவரே வந்தவண்ணும் செல்லாதபடி ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே அன்று எவ்வாறு பார்வையற்ற பார்த்திமேயுக்கு விடுதலை கொடுத்தீரோ அதே போல அன்பு ஆண்டவரே நாங்கள் உடல் நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவரே எல்லா விதமான மனபாரத்திலிருந்து விடுதலையை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவரே இயேசுவே எங்கள் குடும்பத்திற்குள்ளாய் உம்முடைய அமைதி கடந்து வரட்டும் ஆண்டவரே. பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு உம்முடைய நாமம் விடுதலை கொடுப்பதாக. தலைமுறை சாபங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. மூதாதையருடைய பாவ கட்டிலிருந்து உம்முடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே, எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்துங்க. கூப்பிடுங்க மக்களே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே 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 இயேசுவே. அப்படி மீண்டுமாக அர்ப்பணித்து தாவீதின் மைந்தரே என்கிற அந்த பாடல் வரிகளை அப்படி எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தவனமாக சேர்ந்து பாடுவோமா.
எல்லாரும் அப்படி கரங்களை மேலே தூக்கப்படுங்க. மக்களை தாவீதின் மைந்தரே என்று சொல்லி பாடல் குழுவினரோடு இணைந்து இன்றைக்கு நீங்கள் என்ன தேவைக்காக விண்ணப்பத்திற்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ, புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ, எல்லாவற்றையும் அப்படி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்துங்க. மக்களே வெக்கப்பட வேண்டாம், கை வலிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே கூப்பிடுங்க, துதிங்க. இதோ பாடல் வழியாக மீண்டுமாக தாவீதின் மைந்தரே என்கிற அந்த சரணத்தை பாடி அப்படி ஒப்பு கொடுத்து அப்படி நாம் நம்முடைய எல்லா விதமான உடல் தேவைகள், மனபாரங்கள் எல்லாவற்றிலும் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோமா? தாவீதின் திருமகனே தயை கோர்த்து இறங்குமையா. சேர்ந்து பாடுவோமா? தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா. மீண்டுமாக தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா. ஆண்டவரே என் உடல் நோய் மீது உம்முடைய மனம் இறக்கும் மனதுருக்கும் கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா. பொருளாதார தடைகளில் இருந்து ஆண்டவர் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, உங்களுடைய வேலை வாய்ப்பின் எல்லாவற்றையும் இப்படி ஒப்பு கொடுத்து இயேசுவை ஆண்டவரே எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தருவதற்காக நன்றி. இயேசுவை ஆண்டவரே எங்களுடைய களஞ்சியம் நிரப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே இயேசுவை கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே தாவீதின் திருமகனை மனமிறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய பொருளாதார தேவையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அப்படியே பாடுவோமா? தாவீதின் திருமகனே தயை கோர்ந்து இறங்குமையா. சேர்ந்து பாடுவோமா? தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே தயை கோர்ந்து இறங்குமையா. நான் உனக்கு நலம் அளிப்பேன், நீடு ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பேன் என்று திருப்பாடல் 91 வாசிக்கிறோம். இது நம்முடைய எல்லா விதமான உடல் நோய்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவே ஆண்டவரே, தாவீதின் மகனே என் மீது கடந்து வாரும் ஆண்டவரே, என் உடல் நோய்கள் மீது கடந்து வாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி உடல் சுகம் தாரும் ஆண்டவரே. எப்படி அந்த நூற்றுவர் தலைவருக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி என் விடுதலை கொடுத்தீரோ அன்பு அதே போல் அன்பு ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையை அனுப்பி எனக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரே, நீடு ஆயுளால் எங்களுக்கு நிறைவான வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி உங்களுடைய உடல் நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற, மனபாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற, எல்லா விதமான அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற ஒப்பு கொடுத்து தாவீதின் திருமகனே என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? தாவீதின் திருமகனே தயை கோர்ந்து இறங்குமையா. சேர்ந்து பாடுவோம். தாவீதின் திருமகனே, தாவீதின் திருமகனே தயை கோர்ந்து இறங்குமையா. அப்படியே உங்களுடைய குடும்பத்தை அப்படியே ஆண்டுடைய கருத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க. திருப்பாடல் 122 இப்படியாக வாசிக்கிறோம். உன் கோட்டைகளுக்குள்ளே அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த வேளையில எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய அமைதி கடந்து வர வேண்டும். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவர் எப்படி சக்கேயுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரோ, மீட்பை கொடுத்தாரோ, அதே போல இன்று இழந்து போன ஆசீர்வாதத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை அப்புறப்படுத்தும். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் வீட்டிற்கு தேவையான அமைதி, ஒற்றுமை, சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தர வேண்டும் என அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துவோம். மக்களே எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி இயேசுவே ஆண்டவரே, தாவீதின் திருமகனே என் குடும்பத்திற்குள்ளே கடந்து வாரும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான அமைதியை தாரும் ஆண்டவரே, ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய எங்களுக்கு தேவையான சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, குடும்பத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லா தடைகளையும் உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் இரண்டு கரங்கள் மேலுயர்த்தி அப்படி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? தாவீதின் திருமகனே சேர்ந்து பாடுவோம் மக்களே. தயை கோர்ந்து இறங்குமையா. சேர்ந்து பாடுவோமா?
தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்கும் ஐயா. அடியே ஒருவர் மற்றவருடைய தலைகள் அப்படியே கை வைங்க. ஒருவர் மற்றவர், உங்க தலையில ஒருவர் மற்றவருடைய தலையில கை வைங்க. யாரும் நீங்க தனித்து நிற்க வேண்டாம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இதில் நம்ம சிரிக்கிறதுக்கு வேலை இல்லை. இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு இரட்டிப்பா நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று நம்ம யோபு புத்தகம் அதிகாரம் 42 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். நீங்கள் அடுத்தவருக்காக ஜெபிக்கிறப்ப கடவுள் உங்களுக்கு இரட்டிப்பா நன்மைகள் கொடுக்க போகிறார். அதனால் கையில் வைங்கம்மா, யாரும் தனித்து நிற்க வேண்டாம். இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. இப்போது ஆண்டவரே, இதோ நான் யார் மீது என்னுடைய கரங்களை வைத்து ஜெபிக்கிறேனோ அந்த சகோதரி மீது, சகோதரன் மீது உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடைய இரத்தம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதி கடந்து வரட்டும், ஒற்றுமை கடந்து வரட்டும், சமாதானம் கடந்து வரட்டும், நல்ல உடலுள்ள சுகம் கடந்து வரட்டும். அவருடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆண்டவரே வளமாக மாறட்டும். அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல என்றும் கனிதரக்கூடியதாக, வளமானதாக, செழிப்பானதாக அமைந்திட வேண்டும் ஆண்டவரே. இது தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, வறண்ட நிலத்தில் ஆண்டவரே நீரோடைகளை தோன்றசேன் என்று சொன்னீரே. இதோ உன் புதல்வர்களுக்கு நான் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீரே. உன் புதல்வர்களுக்கு ஆண்டவரே என் ஆசியை வழங்குவேன் என்று சொன்னீரே. அவர்கள் நீரோடை அருகில் இருக்கக்கூடிய பொருட்களைப் போல, நாணல் செடிகளைப் போல செழித்து வளர்வர் என்று நாங்கள் எசாயா புத்தகம் அதிகாரம் 44 வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சகோதரன், இந்த சகோதரி, அவருடைய குடும்பம் நீரோடைய அருகில் இருக்கக்கூடிய மரங்களைப் போல என்றும் வளமானதாக, செழிப்பானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகில் அவர்கள் பெயரோடு, புகழோடு, மாண்போடு, மதிப்போடு வாழ்வார்களாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் இவர்களுக்கு நிரம்ப தந்திரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடியே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிங்க மக்களே, அடி வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவே ஆண்டவரே, இந்த சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படியே குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல உடலுள்ள சுகத்தை தாருங்க ஆண்டவரே. நிறைவாழ்வை தாரும் ஆண்டவரே. வளமான வாழ்க்கை தாரும் ஆண்டவரே. சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஒற்றுமையை கொடும் ஆண்டவரே. ஆண்டவர் நிரந்தர வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே. எந்த விதமான தீங்கும், விபத்தும், ஆபத்தும், பொல்லாப்பும், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் எதுவும் இந்த சகோதரனை, இந்த சகோதரியை அணுகாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில் விலையேறப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே மாண்போடு மதிப்போடு வாழக்கூடிய உன்னதமான பிள்ளைகளாக இவர்கள் வாழ்வார்களாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக உயர்த்தப்படுவார்களாக என்று சொல்லி இதோ இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடலுள்ள சுகத்தை தருவீராக என்று சொல்லி அப்படியே ஒப்புக் கொடுத்த அந்த சகோதரிக்காக ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் தாவீதின் திருமகனே, இதோ இந்த சகோதரன் மீது, சகோதரி மீது மனம் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாடுவோமா? தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்கும் ஐயா. ஒப்புக் கொடுத்து பாடுவோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்கும் ஐயா. தடைக்கண் பார்வை, தடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. தடை கண்ணால் எமை பாருமே, கடல் இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை செய்கிறோம். ஆராதனை, 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 ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஆமென். அப்படியே இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி, இதோ நமக்கு சுகம் கொடுத்திருக்கிற ஆண்டவர், விடுதலை அளித்திருக்கிற ஆண்டவர், அரணாக கோட்டையாக இருக்கிற ஆண்டவர், அடைக்கல பாறையாக இருக்கிற ஆண்டவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே அமைதியில ஒரு சில மணித்துளிகள் அப்படியே ஒப்புக் கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, மாதத்தினுடைய முதல் செவ்வாய் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்துல அன்பாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய வழிகாட்டுதலால், உம்முடைய உடனிருப்பினால், இதோ எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்திருக்கிறேன், பராமரித்திருக்கிறேன், வழிநடத்தி இருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. தெய்வமே, நீ என் பாரில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், ஆதலால் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில் சமூகத்தின் பாரில் விலையேற பெற்ற மக்களாக மாண்போடு மதிப்போடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அருள் செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் நிறைவாக தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. வானகத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளை பொழிவேன் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய அருள்கரம் ஆண்டவரே, உம்முடைய அருள் செல்வம் பொருள் செல்வம் எல்லாம் எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைந்திடட்டும் ஆண்டவரே. என் கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எமது கரங்கள் உமது கரங்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. இரக்கத்தின் கரங்களாக, ஆசீர்வதிக்கும் கரங்களாக, உதவி செய்யும் கரங்களாக, ஆறுதலை கொடுக்கும் கரங்களாக எமது கரங்கள் ஆண்டவரே மாறும்படியாய், என்னுடைய கரங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, வலியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்னேன். இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும், பிள்ளைகளை குறித்த ஆண்டவரே கவலை பாரம் ஒன்றொரு பரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு விதமான கலக்கம் ஆண்டவரே. தெய்வமே, எல்லா விதமான கலக்கத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல முடிவை எடுக்க நல்ல வழிகாட்டுதலை அமைத்துக் கொடுத்துள்ளபடியாய் ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிவுகள் திறமைகள் எல்லாவற்றினுடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்று திருப்பாடல் 37 இறைவார்த்தை 5 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை உம்மை நாங்கள் மனதில் வைத்து செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நாங்கள் இருக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய அறிவு ஆண்டவரே வரம்புக்குட்பட்டது தகப்பனே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய அறிவு ஆண்டவரே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் செயல்படக்கூடியது ஆண்டவரே. ஆனால் நீர் நிறைவான ஞானம் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் ஆண்டவரே. யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் தகப்பனே. இதோ குறைவான ஞானம் கொண்டிருப்போர் என்னிடத்தில் கேட்கட்டும், அவரும் நான் உங்களுக்கு அருள்வேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ குறைவான ஞானம் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எல்லா விதமான குழப்பத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டவரே எங்களுக்கு தகுந்த ஆண்டவரே ஆலோசனைகளை கொடுத்துள்ளபடியாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளக்கூடிய தேர்ந்து தெளியக்கூடிய அந்த ஞானத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தந்துள்ளபடியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பத்தின் தடைகள் ஆண்டவரை நிர்மூலமாக்கப்படுவதாக. மலடியை அவர் இல்லத்தில் தங்கி வாழ வைக்கின்றார், மகப்பேறு பெற்று அருளுமாறு, தாய்மை பெற்று அருளுமாறு மகிழ்விக்கின்றார் என்று நாங்கள் திருப்பாடல் 113 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நம்முடைய திருப்பிரசனத்திற்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாய், கற்பத்தின் தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவரை இல்லற வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திட, ஆசீர்வாதமான வாழ்வாக அமைந்திட அண்ணாவினுடைய கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்தது போல தெய்வமே, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கும் நீர் விடை கொடுப்பதற்காக, பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய போக்கிலும் மரத்திலும் நம்முடைய வான தூதர்கள் அரணும் கோட்டையுமாக இருப்பார்களாக.
ஆண்டவரே, விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இதோ நீர் செல்கிற வழியை உமக்கு ஆயத்தம் பண்ண இதோ உனக்கு முன் என் தூதனை அனுப்புகிறேன் என்ற இறைவார்த்தைக்கு நாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிற பயணங்களிலே ஆண்டவரே, அவர்கள் செல்கிற அந்த இலக்கு நோக்கி ஆண்டவரே உம்முடைய வானதூதர்கள் முன்னோக்கி செல்வார்களாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் ஆண்டவரே அணுகாதபடி உம்முடைய வானதூதர்கள் இவர்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புமிகு கீதம் பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா.